la! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரெண்டு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக ப்ரிலிம்ஸ் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கையை வந்து மாணவர்கள் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் செய்யணும். அதாவது மாணவர்களுக்காக நாங்கள் வந்து தனித்தனியாக நடத்துகிறோம், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தனித்தனியாக நடத்துகிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இன்னைக்கு எக்ஸாம் எடுத்து நாளைக்கு ரிசல்ட் போட போகிறது கிடையாது. 2026 அடுத்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் ரிசல்ட் போட போகிறீங்க. எதுக்கு? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 3 வருஷம் ஆச்சு, இன்னொரு 1.5 வருஷம் தான் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை குரூப் நடத்திட்டாங்க, எத்தனை குரூப் நடத்திட்டாங்க, எத்தனை குரூப் 4 எடுத்துட்டாங்க? இன்னைக்கு என்னடான்னா உயர் ஜாதியினருக்கு குரூப் 2 தேர்வில் ஏஜ் லிமிட் கிடையாது. பிசிக்கு இருக்கு, எம்பிசிக்கு இருக்கு, எஸ்சிக்கு இருக்கு, எஸ்டிக்கு இருக்கு, 37ங்கிறாங்க. இது என்ன சமூக நீதி? அப்ப நீங்க உயர் ஜாதியினருக்கு ஆதரவா செயல்படுறீங்களா அந்த அரசாங்கம்? விதவைகள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி யாராக இருந்தாலும் குரூப் 2க்கு வந்து எந்த வயசு 45 50 வயசுலாம் எழுதலாம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து ஏஜ் வந்து 37 குறைச்சிருக்காங்க. இப்ப விடோவுக்கு ஏஜ் லிமிட் கொண்டு வந்துட்டாங்களா? விடோ 37 வயசுக்கு மேல நீங்க விடோவா இருந்தா எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்காக 37 வயசுக்கு முன்னாடி புருஷனை கொண்டுட்டா போக முடியும்? பிசி தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? இவங்க ரிசல்ட்ல எடுத்து பாருங்க. இதை விட கேவலம் டிஎன்பிஎஸ்சி கலைக்கிறதுக்கு வேற காரணமே வேண்டாம். நான் சொல்றேன், இவங்க கீமூன்னு போடுறாங்க. கீமுவா? ஆமா. என்ன சார் இப்போ ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து குரூப் 2 எழுத முடியாதா? எழுத முடியாது. ப்ரிலிம்ஸ் எழுத முடியாது. ஆனா குரூப் 1 மெயின்ஸ் எழுதலாம். குரூப் 1 மெயின்ஸ் எழுதலாம். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த பேய்கள் தான் டிஎன்பிஎஸ்சில இருக்கு. நான் ஓபனா சொல்றேன். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் நட்ராஜ் சார். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனேயே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, சரி நாம் வந்து ஊடகத்துறையில் இருப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் நானும் பார்த்தேன். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஏகப்பட்ட ஒரு குளறுபடி இருப்பதாக தெரியுது. ஸோ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஏஜ் லிமிட்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. நான் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் சார். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 எக்ஸாம் இருக்கு, குரூப் 2, குரூப் 2A. இந்த 2 எக்ஸாமுக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் தான் நடத்த போறாங்க. மெயின்ஸ் தனித்தனியா இருக்கும். ஒரு சில மாணவர்கள்ட்ட பேசும்போது குரூப் 2க்கும் குரூப் 2Aவுக்கும் 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. யாரும் ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ண மாட்டாங்க, 2 எக்ஸாமுக்கு சேர்த்து தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 2 எக்ஸாமுக்கும் தனித்தனியா ப்ரிலிம்ஸ் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கையை வந்து மாணவர்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் செய்யணும். அதாவது மாணவர்களுக்காக நாங்கள் வந்து தனித்தனியாக நடத்துகிறோம், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தனித்தனியாக நடத்துகிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2Aவுக்கு அப்ஜெக்டிவ் டைப், அதாவது கொள்குறி வகை, 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ். குரூப் 2Aக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதாவது விரிவாக விடையளிக்கணும். 300 மார்க். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு 2500 போஸ்ட் இவங்க கால்ஃபர் பண்றாங்கன்னு வைங்களேன். அதுல வந்து ஒரு 1:10 நம்ம எடுக்கிறாங்கன்னா ஒரு 25,000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட் ஒரு 5000 போஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 5000 பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் எழுதுவாங்க, குரூப் 2Aவும் மெயின்ஸ் எழுதுவாங்க. அப்போ 2 மெயின்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் தனித்தனியாக வைக்கணும். தனித்தனி தானே வச்சிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் இப்போ ஒன்றா சேர்த்து வச்சிருக்காங்க. மெயின்ஸ் எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியாது. ஓகே, நான் என்ன கேட்குறேன், எதற்கு நீங்கள் வந்து ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறீங்க? 2 எக்ஸாம் வைக்கலாம். குரூப் 2க்கு தனியாக ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம், குரூப் 2Aவுக்கு வைக்கலாம். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சு தான் கடைசி முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. இப்போதான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதாவது ஒரு ரீஃபார்ம் பண்ணுறேன்னா முதல்ல மக்களுக்கு புரியணும். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு மாணவர் இருக்காரு, அவர் வந்து நிச்சயமா குரூப் 2க்கும் அப்ளை பண்ணியிருப்பாரு, குரூப் 2Aக்கும் அப்ளை பண்ணியிருப்பாரு. ப்ரிலிம்ஸ் ஒரே எக்ஸாம், பாஸ் ஆயிட்டாரு. குரூப் 2 மெயின்ஸ் தனியா எழுத போறாரு, குரூப் 2A மெயின்ஸ் தனியா எழுத போறாரு. இதுல என்ன சிக்கல் இருக்கு? இப்ப அந்த குரூப் 2 மெயின்ஸ் தனியா எழுதுறாரு, குரூப் 2A மெயின்ஸ் தனியா எழுதுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு 60,000 ரேங்க் வாங்கிட்டாருன்னு வைங்களேன். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகி அவர் கவுன்சிலிங் போவாரு. சரி, 60 ரேங்க் வாங்கியிருக்காருன்னா 60 ரேங்க் அவருக்கு சப் ரிஜிஸ்டர், முனிசிபல் கப்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் கிடைக்கல, அவர் 37 வயசுக்கு மேல இருக்காரு அப்படின்னா டிசிடிவும் கிடைக்காது, டெப்டி கம்பல்சரி டேக்ஸ் ஆஃபீஸரும் கிடைக்காது. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுவாரு, நான் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணல, நான் 2A கவுன்சிலிங்ல ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. ஒருத்தர் வந்து 60,000 ரேங்க் நல்ல ரேங்க் எடுத்தும் அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 இன்டர்வியூ கவுன்சிலிங் எனக்கு வேண்டாம், 2A கவுன்சிலிங் நான் வரேன். இதே பிரச்சனை தான் முன்னாடி நடந்துச்சு.
அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 60 ரேங்க் 70 ரேங்க் நல்ல சப் ரிஜிஸ்டரோ முனிசிபல் கமிஷனரோ எடுத்துட்டு அப்புறம் டேரக்டா எந்த போஸ்ட் வேண்டாம், அப்புறம் லேபர் இன்ஸ்பெக்டர் வேண்டாம், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் வேண்டாம், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே போறாங்க. அதனால லாஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூவே 2-3 டைம் நடந்துச்சு குரூப் 2க்கு. ஸோ இந்த குழப்பத்துக்கு தானே நாங்கள் மறுபடியும் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி தனித்தனியாக எக்ஸாம் வச்சுட்டு போனால் பிரச்சனையே இல்லையே. ஓகே, அதாவது குரூப் 2A பாஸ் பண்ணவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்ட் கிடைக்கலன்னா குரூப் 2Aக்கு வராங்க. அதான் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல பாஸ் பண்ணவங்க விருப்பப்பட்ட போஸ்ட் கிடைக்கலாம், குரூப் 2Aக்கு வராங்க. இதுதான் லாஸ்ட் டைம் நடந்துச்சு. குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு, அவர் விருப்பப்பட்ட பணி அவருக்கு கிடைக்கல அப்படின்னா 2Aக்கு வந்து அவர் விருப்பப்பட்ட பணி கிடைக்குதா, அது அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டா? உண்டு. அதெல்லாம் வந்து யாரும் தடுக்க முடியாது. எனக்கு இந்த போஸ்ட் பிடிக்கல, சப் ரிஜிஸ்டர் முனிசிபல் கமிஷனர் கிடைக்கும்னு நினைச்சேன், நான் எனக்கு கிடைக்கல, அடுத்து எந்த போஸ்ட் எனக்கு தேவையில்லை, நான் 2A அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல, யாரும் தடுக்க முடியாது. அவருக்கு தான் முக்கியத்துவம் அதுல கொடுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தானா? ஆமா, குரூப் 2 பாஸ் பண்ணதால அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆமா. சோ அதனால தான் நீங்க 2 எக்ஸாம் தனித்தனியா நடத்துறீங்க. யாருக்குமே பிரச்சனை இல்லையே, உங்களுக்கும் குழப்பம் இல்லை, எங்களுக்கும் குழப்பம் இல்லை. சரி, எப்படி நீங்க இன்னைக்கு எக்ஸாம் எடுத்து நாளைக்கு ரிசல்ட் போட போறது கிடையாது. 2026 அடுத்த கவர்மெண்ட் வந்து நீங்க ரிசல்ட் போட போறீங்க. எதுக்கு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இவங்க அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த 5 வருஷம் இப்போ முடிய 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கு. இது வரைக்கும் எத்தனை குரூப் நடத்திட்டாங்க, எத்தனை குரூப் நடத்திட்டாங்க, எத்தனை குரூப் 4 நடத்திட்டாங்க. பட் அவங்க இல்லை, 2011 to 16 வரைக்கும் அந்த 5 வருஷத்துல 2 குரூப் நடந்துச்சு, 2 குரூப் 4 நடந்துச்சு, 2 குரூப் நடந்துச்சு, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாது, இப்போதைக்கு தெரியும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ இந்த குரூப் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறான், இது பிலிம்பி எக்ஸாம் செப்டம்பர் நடத்தி, மெயின் எக்ஸாம் அடுத்த மார்ச்சில் நடத்தி, ரிசல்ட் போட்டு இன்டர்வியூ எல்லாம் 2026 ஜனவரியிலே கோட் ஆஃப் கனெக்ட் வந்துடும். உங்களால் கவுன்சிலிங் முடிக்க முடியாது. அப்போது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த 5 வருஷத்தில் ஒரு குரூப் 2, ஒரு குரூப் 1, ஒரு குரூப் 4 தான் நடந்திருக்குது. அதுவும் பழைய அதிமுக ஆட்சியில் ஆனுவல் பிளானரில் வந்தது. அப்படிங்கிறது இவங்க எதையுமே சொந்தம் கொண்டாட முடியாது. நான் இத்தனை குரூப் 2 போட்டேன், இத்தனை குரூப் 4 போட்டேன்ட்டு. ஓகே, நீங்கள் முதல்ல சேர்மனை போடணுமே, எதுவுமே செய்யாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு என்ன நடந்துச்சு. அரசாங்கம் முதல்ல தலையிடணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சமூக நீதி சொல்கிறீங்களே, இந்த குரூப் 2 தேர்வில் சமூக நீதி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகிவிட்டது. என்ன சார் அப்படி ஆயிடுச்சு? சமூக நீதிக்கு என்ன கேள்விக்குறி ஆயிடுச்சு? ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கக்கூடிய 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 97 பேர் அரசாங்கத்தில் யார் இருப்பாங்க? உயர் ஜாதியினர் இருப்பாங்க. 3% வந்து மற்ற ஜாதியினர் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன், அப்புறம் MC ராஜா, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராட்டம் நடத்தி, நடேசனார், தியாகராஜர் எல்லாம் போராட்டம் நடத்தி அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க? ரிசர்வேஷன், கவர்மெண்ட் ஜாபுக்கு ரிசர்வேஷன் கேட்டாங்க. இன்னைக்கு என்னடான்னா, உயர் ஜாதியினருக்கு குரூப் 2 தேர்வில் ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த ஏஜ்னாலும் நீங்க எழுதிக்கலாம். EWSக்கு ஏஜ் லிமிட் கிடையாதா? கிடையாது. OBCக்கு இருக்கா? OBCக்கு இருக்கு 37. என்ன சார் சொல்றீங்க? BCக்கு இருக்கு, SCக்கு இருக்கு, STக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு 37. OBCக்கு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க, EWSக்கு ஏஜ் லிமிட்டே இல்லனா எனக்கு OC உயர் ஜாதியினருக்கு அரசாங்க வேலையில் குரூப் 2 வேலையில ஏஜ் லிமிட் கிடையாது. BCக்கு இருக்கு, MBCக்கு இருக்கு, SCக்கு இருக்கு, STக்கு இருக்கு, 37ங்கறாங்க. இது என்ன சமூக நீதி? அப்ப நீங்க உயர் ஜாதியினருக்கு ஆதரவா செயல்படுறீங்களா அந்த அரசாங்கம்? அப்படித்தானே கேட்பாங்க. இது எந்த ஊர்லயாவது நடக்குமா? எல்லா ஊர்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயர் ஜாதியினர் என்ன, அவங்க ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டாங்க, சரி ஓகே, அவங்க வந்து ஒரு அமெரிக்கா, ரஷ்யா போய் செட்டில் ஆயிட்டாங்க, சரி ஓகே. ஸோ மற்றபடி பின்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் முன்னேறணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம். பட் இந்த திராவிட மாடல்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை பேசக்கூடிய இந்த அரசாங்கம் உயர் ஜாதியினருக்கு ஏஜ் லிமிட் இல்லைங்கிறாங்க. மற்ற ஜாதியினருக்கு 37 வயசுக்கு மேல போனா நீங்க எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறாங்க. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு ஏஜ் லிமிட்டே இல்லையே சார். 40 வயசு ஆனா கூட குரூப் 2 எழுதலாம், 30 வயசு ஆனா கூட குரூப் 2 எழுதலாமே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது TNPSCல குரூப் 2க்கு ஏஜ் லிமிட் யாருக்குமே கிடையாது. நீங்க SC-யா இருந்தாலும் சரி, ST-யா இருந்தாலும் சரி, BC-யா இருந்தாலும் சரி, 40 வயசு ஆனாலும் எழுதலாம். ஆமா, இந்த டைம் என்ன அப்படின்னா 37 சொல்லி குறைச்சிருக்காங்க சார். விடோவுக்கும் அந்த ஒரு ரிலாக்ஸேஷனே கிடையாது, அவங்களும் எழுதலாம். எந்த வயசான ஒரு விடோ இருந்தாலும் அவங்களும் குரூப் 2 எழுதலாம். மிகப்பெரிய ஒரு கொடுமை. தமிழக அரசாங்கம் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. என்ன அப்படின்னா, விதவைகள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி யாராக இருந்தாலும் குரூப் 2க்கு வந்து எந்த வயசு 45 50 வயசுனாலும் எழுதலாம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து ஏஜை வந்து 37 குறைச்சிருக்காங்க. கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 37 39 கூட்டினாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க 2 வருஷம். ஆமா, இப்போ வந்து 39 37 குறைச்சிருக்காங்க. 37 39 கூட்டும் போது அதுக்கு ஜிஓ நம்பர் 91 93 நிறைய ஜிஓ இருந்துச்சு, பாலிசி இருந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. இப்போ 39 37 குறைச்சதுக்கு என்ன ஜிஓ இருக்கு கவர்மெண்ட் கிட்ட? வாய்மொழி உத்தரவு தானே அது? வாய்மொழி உத்தரவு தான். யார் உத்தரவு போடுறாங்கன்னு தெரியல. இப்ப விடோவுக்கு ஏஜ் லிமிட் கொண்டு வந்துட்டாங்களா? விடோ 37 வயசுக்கு மேல நீங்க விடோவா இருந்தா எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்காக 37 வயசுக்கு முன்னாடி புருஷனை கொண்டுட்டா போக முடியும்? இது என்ன அநியாயமா இருக்கு? இன்னைக்கு இவங்க வைக்கிற லட்சணத்துல ஒரு 5 வருஷத்துல 2 எக்ஸாம் வைக்கிறான். இவங்க லட்சணத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கே 35 வயசு ஆயிருது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அப்புறம் 35 வயசுல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் 35 வயசு தான் வேலைக்கு போற. இப்ப ஆண்களுக்கு அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆண்கள் யாராவது 30 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்றாங்களா? எல்லாம் 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்றாங்க. இவன் ஒரு ரிசல்ட் போறதுக்கு 5 வருஷம் ஆகுது. 35 வயசுல அவங்க ஒரு வேலைக்கு போய் அப்புறம் அவனை கொண்டுட்டு அவன் முன்னாடி வேலைக்கு போகணும்னா நடக்கிற காரியம் 37 வயசுக்குள்ள. இவங்க சொல்றது அப்படிதான் இருக்கு.
எந்த நாட்டிலும் இப்படி சட்டம் கிடையாதுங்க. விதவைகளுக்கு 37 வயசுக்குள்ள நீங்க வந்து அரசாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லி எந்த நாட்டில் சட்டம் கிடையாது. பிறகு என்ன இவங்க சமூக நீதி பேசுறாங்க? சமூக நீதினா என்ன? கஷ்டப்படுறவங்க, ஆதி திராவிடர், பழங்குடியின மக்கள், பெண்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள். சமூக நலத்துறை நீங்க பாலிசி நோட்ல எடுத்து பாருங்க. சமூக நலம் முன்னுரிமை கொடுக்கணும். ஆமா, அதாவது சோசியல் வெல்ஃபேர் என்பது என்னன்னா வெல்ஃபேர் ஆஃப் விமென், சில்ட்ரன், விடோ அப்படிதான் இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர். அப்ப நீங்க அதாவது விதவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க வந்து ஒரு ஏஜ் லிமிட்டை வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு அரசாங்கம். இதை யாருமே கேட்கல சார். கடந்த காலங்களில் ஒரு 50 வயசு விடோ இருக்காங்க, அவங்க எக்ஸாம் எழுத முடியுமா அவங்களால? அம்மாவும் பொண்ணு வேலை வாங்கியிருக்கிறாங்கல்ல, எத்தனை நீங்க பாத்துருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி வேலை, குரூப் 4 ரிசல்ட், ஒரே நேரத்தில் அம்மாவும் பொண்ணு செலக்ட் ஆனாங்க. ஏன்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ, இளம் விதவையா இருக்கிறாங்க, ஆதரவற்ற விதவையா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆதரவற்றங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு குடும்பத்தை காப்பாற்றி லைஃப்பை செட்டில் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வந்து ஒரு சிஎம் ஒருத்தர் ஆகிறாருன்னா அதை விட பவர்ஃபுல் இது. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏஜ் லிமிட்டை குறைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அதில் முக்கியம். எப்படி சார் நீங்கள் விதவைகள் ஒரு எக்ஸாம் எழுத கூட நீங்கள் எப்படி சார் சொல்லலாம்? அரசியலமைப்பிலே கொடுத்துருக்குதே சார், சமூக நீதி கொடுத்துருக்குறாங்க அரசியலமைப்பிலேயே. இடஒதுக்கீடு என்பது என்ன? பொருளாதார ரீதியாக நான் கொடுக்க மாட்டேன், சரி ஓகே, சமூக அடிப்படையில் கொடுக்குறேன் இடஒதுக்கீடு, சோசியல் பேஸ்ட் ஆன் சோசியல் தானே, சோசியல் பேராமீட்டர். விதவைகளுக்கு என்ன சார் ஆதரவு இருக்கு? அவங்க பேரே ஆதரவற்ற விதவை, டெஸ்டிடியூட் விடோ. அவங்களுக்கு வந்து 37 வயசுக்கு மேலே நீங்க எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பே தேவையில்லை. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க தான் சொன்னாங்க. அந்த இளம் விதவைகளுக்கு, ஆதரவற்ற விதவைகளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஏற்பாடு பண்ண முடியல. அவங்க படிக்கிறேங்கிறாங்க, அவங்க நான் படிச்சு எக்ஸாம் எழுதுறேங்கிறாங்க. ஆனா 37 வயசுக்குள்ள இருந்தா தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா 37 வயசுக்குள்ள புருஷனை கொண்டுட்டா வந்து எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க? இது ஒரு இதுல கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. குரூப் 2 நோட்டிபிகேஷன் டோட்டல் ஃபெயிலியர். ஓகே, தயவு செய்து கேன்சல் பண்ணிட்டு இந்த நோட்டிபிகேஷன்ல யார் கையெழுத்து போடுறாரோ அந்த ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவரை வந்து ஒரு 5 வருஷம் ஜெயிலுக்கு தூக்கி வைங்க. நான் என்ன கேட்கிறேன், அதாவது ஒரு ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற எந்த ஆதரவும் கிடையாது. நீங்க இப்போ நார்மலா வந்து ஒருத்தங்க வந்து கல்யாணம் ஆகாம ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா சரி கல்யாணம் ஆகலை இருந்தாலும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கல்யாணம் ஆகி விட ஆயிட்டாங்கன்னா அவங்க பிறந்த வீட்லையும் சரி புகுந்த வீட்லையும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நாட்டில் தான் நடக்குது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து அவங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு அனுப்பி அவங்க பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக டிஎன்பிஎஸ்சி வந்து இருந்தது. இப்போ அந்த விதவைகளுக்குமே ஆதரவற்ற விதவைகளுக்கும் 37 வயசு தான் மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் 37 வயசு தான். அப்போ ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணுக்கும் 37 வயசு, கல்யாணமாகி விதவைக்கும் ஒரு 37 வயசு அப்படின்னா இங்க எங்க இருக்கிற சமூக நீதி? அவ்வளவு பாகுபாடு நீங்க ஏன் பாக்குறீங்க? ஓகே, இந்த லாஸ்ட் டைம் இருந்தது போல ஏஜ் பார் எல்லாருக்கும் குறைக்கணும்னு சொல்ல வரீங்க. லாஸ்ட் டைம் என்ன பேசிஸ்ல செலக்ட் பண்ணாங்களோ அதே நோட்டிபிகேஷன் இப்ப இருக்கணும். ஏஜ் வேண்டாம் சார். நான் என்ன சொல்றேன், 50 வயசான நான் எக்ஸாம் எழுதுறேன், நான் தானே படிச்சு எழுதுறேன், நீங்க படிச்சு எழுதலையே. எனக்கு திறமை இருக்கு, நான் படிச்சு எழுதுறேன், நான் எழுதிட்டு போறேன். அது எழுதக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க அடிபட்டு போகுதா இல்லையா? அடிப்படை உரிமை அரசு வேலைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா போகலாம், அப்படி அது வந்து ஒரு அடிப்படை உரிமை, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது அது எங்க அடிபட்டு போகுது? சமூக நீதி குளிதோட்டு புதைக்கப்படுகிறது. இனிமே இவங்க சமூக நீதி சொல்றதுக்கு அரசு வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்தளவு சமூக நீதி சொல்றதுக்கு இவங்களுக்கு வந்து 1% கூட. எனக்கு மிகப்பெரிய முறைன்னா SC/ST OBCக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 37 வயசுன்னு சொல்றீங்க. ஆனா இடபிள்யூஎஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லைன்னு சொல்றீங்க சார். இடபிள்யூஎஸ் விடுங்க சார். ஓசி ஓப்பன் காம்படிஷன், முற்பட்ட வகுப்பினர், உயர் ஜாதியினர். இடபிள்யூஎஸ்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்கு இவங்க இடபிள்யூஎஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வரவே இல்லை. இடபிள்யூசி விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், உயர் ஜாதியினர் சொல்றீங்க. எப்படி உயர் ஜாதியினர்? அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்துல சமூகத்துல உயர்ந்திருக்கிறாங்க, அதனால உயர் ஜாதியினர். அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்க 50 வயசுனா நீங்க எழுதலாம் அப்படின்னு நீங்க சொன்னா மறைமுகமாக நீதி கட்சி போராட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து இப்ப பண்றீங்க. அதான அர்த்தம். பெரியார் என்ன சொன்னாரு, நம்ம தியாகராஜ செட்டியார் என்ன சொன்னாரு, எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற நாங்க நீதி கட்சியின் ஆட்சியின் கீழே தான் அங்கே நடக்கிறோம். மதிய உணவு திட்டம் சொல்லும் போது, அதாவது இப்போ இந்த காலை சிற்றுண்டி திட்டம் முதல்ல ஓப்பன் பண்ணும்பொழுது அன்னைக்கு தியாகராஜ செட்டியார் ரோல் மாடலா இருந்தாரு. அதான் நாங்க இப்ப பண்றோம்னு சொன்னீங்களே. இன்னைக்கு நீதி கட்சிக்கு எதிராக உங்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இது ரொம்ப கேவலம். 1921 முதல்ல கம்யூனல் ஜீவோன்னு ரிலீஸ் பண்ணாங்க. நீதி கட்சி தான் முதல் வகுப்புவாத ஆணை. இன்னைக்கு 100 வருஷம் ஆகி அந்த முதல் வகுப்புவாதனை இங்க குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிராமின்ஸ்க்கு வந்து 44% இடஒதுக்கீடு, பிராமணர்களுக்கு 16, முஸ்லீமுக்கு 16, கிறிஸ்டினுக்கு 16 அண்ட் வந்து ஷெட்யூல் காஸ்டுக்கு 8 தான் கொடுத்திருந்தாங்க. அதை எடுத்து MC ராஜா அவர்கள் போராட்டம் நடத்தி அவர் என்ன பண்ணாரு, எனக்கு இந்த MLA போஸ்டே வேணும்னு சொல்லி அதை விட்டுட்டு அனைத்து இந்திய ஒரு நம்ம திராவிட சங்கத்தை தோற்றுவித்தார். அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்த இந்த நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு விதவைக்கு வந்து நான் வந்து இடஒதுக்கீடு நான் இது ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டேன், நான் வந்து உயர் ஜாதியினருக்கு தான் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த ஏஜ் லிமிட்டா இருந்தாலும் 52 வயசு ஆகணுச்சுன்னா உயர் ஜாதியினர் நீங்க எக்ஸாம் எழுது. நான் என்ன கேட்கறேன், அமெரிக்காவில் போய் ஒருத்தர் செட்டில் ஆயிட்டாரு, ஒரு உயர் ஜாதி ஒருத்தர் செட்டில் ஆயிட்டாரு.
அவர் வந்து ஒரு 22 வயசுல இருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் ஒரு 23 வருஷம் நல்லா சம்பாதிச்சிட்டாரு, ஐடியில் சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிறாரு. 45 வயசுக்கு மேலே பல கோடிக்கு அதிபதி இங்கே வந்து செட்டில் ஆகிறாரு. அவருக்கு மண்டையில் கொஞ்சம் அறிவு இருக்குது. சரி ஓகே நம்ம எக்ஸாம் எழுதுவோம்னு நினச்சி அவர் இப்படி எல்லாரும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படின்னா ஐடியில் செட்டில் ஆன ஃபாரினர்ஸ்க்குலாம் வேலை கொடுக்குறீங்களா? இல்லை என்னென்னு தெரியாமல் கேட்குறேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் விடும்போது எனக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரூப் 2ங்கிறது எல்லா போஸ்ட்டும் ஒன்று தானே. அதில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிசிடிஓ ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை குறைச்சிடுறாங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் 2 வயசு கூட்டிட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட்டை குறைச்சிடுறாங்க. 37 அதுக்கு டிசிடிஓக்கு. நான் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இதில் கையெழுத்து போட்டிருக்கிறவர் டிஎன்பிசி கையெழுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் கையெழுத்து போட்டிருக்கிற செக்ரட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த செக்ரட்டரி இதுக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தார். அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிசிடிஓ அப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டிசிடிஓ போஸ்ட் போடுறேன்னா என் இஷ்டத்துக்கு நான் வந்து ஏஜை குறைப்பேன். யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது உங்களுக்கு? டிஎன்பிஎஸ்சிங்கிறது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனில் பெர்மிஷன் வாங்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. சேர்மனே இல்லையே சார். ஆமாம், சேர்மன் இல்லாத இப்படி ஆடிட்டு இருக்கிறீங்க. இதோட இன்னொரு பெரிய கேவலம் என்ன தெரியுமா? அந்த ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஃபைனல் இயர் ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா குரூப் 1 பிலிம்ஸ் எழுதலாமே சார்? எழுதக்கூடாதுங்கிறீங்க? இல்லை குரூப் 1 பிலிம்ஸ் எழுதலாமா அவங்க? சரிங்களா, மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இதான் ரூல்ஸ். ஆமா, குரூப் 1 அதே பண்ணலாமே. என்ன கெட்டு போச்சு? இப்போ ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து குரூப் 2 எழுத முடியாதா? எழுத முடியாது. பிலிம்ஸ் எழுத முடியாது. ஆனா குரூப் 1 மெயின்ஸ் எழுதலாம். குரூப் 1 பிலிம்ஸ் எழுதலாம். அதான் சொல்றேன், அறிவில்லாதவர்கள். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த பேய்கள் தான் டிஎன்பிஎஸ்சில இருக்குது. நான் ஓப்பனா சொல்றேன். இது என்ன மாசம்? ஜூன் மாசம். பெரிய ஜோக்கா இருக்கு சார். இல்ல ஜூன் மாசம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருப்பாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைனல் செமஸ்டர் படிச்சிட்டு இருப்பாங்களா? ஃபைனல் செமஸ்டர் ஒரு அரசு வேலைக்கு வருவோம் அப்படி சொல்லி அவன் இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுத அவனால எழுத முடியாது. இதுக்கப்புறம் நீங்க குரூப் 2 டிகிரி சர்டிபிகேட் இருந்தா தான் குரூப் 2 எழுத முடியுமா? டிகிரி சர்டிபிகேட் இருந்தா தான் எழுத முடியும். நான் என்ன கேக்குறேன், ஆனா குரூப் 1 எழுதலாம். ஜோக்கா இல்லையா சார்? நீ குரூப் 2 எழுத சொல்லு, பிரிலிம்ஸ் நீ எழுதுப்பா. நீ மெயின்ஸ் எழுதும்போது நான் எப்படி மெயின்ஸ் ஒரு வருஷம் கழிச்சு நடத்துவேன், உடனே நடத்த மாட்டேன். எனக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. உனக்கு சர்டிபிகேட் வந்துரும், நீ எழுதிடலாம். அதுக்குள்ள உனக்கு சர்டிபிகேட் வந்துரும். அதனால நீ எழுதிக்கோ அப்படின்னா குரூப் 2க்கு எழுத முடியாது, ஆனா குரூப் 1க்கு எழுதலாம்னா என்னதான் நீங்க ஒரு இது வச்சிருக்கீங்க? நான் கேட்கறது தெரியாம தான் சார் கேட்கறேன். அதாவது வந்து இப்போ நீங்க அடுத்த குரூப் 2 இந்த 2 வருஷம் கழிச்சு தான் கால்ஃபாரி பண்ணுவீங்க. அப்ப அந்த 2 வருஷம் அந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் 2 வருஷம் படிக்கணும். 2 வருஷம் உட்காந்து வேஸ்ட் பண்ணணுமா? லைஃப் வேஸ்ட் பண்ணணுமா? இப்போ ஃபைனல் இயர் டிகிரி படிச்சிருந்தான்னா குரூப் 1ல வேலை பார்க்கக்கூடிய டைரக்டர் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸுக்கு வயசு 39 எழுதலாம். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றவன் 50 வயசா இருந்தாலும் எழுதலாம். இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் 37 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா எதற்காக நீங்க இதை செய்கிறீர்கள்? அப்படின்னா உங்க துறையில் யாரோ கொடுத்த ரெக்கமெண்டேஷனை தவறா நீங்க யூஸ் பண்றீங்களா? அந்த துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வயசை கம்மி பண்ணுங்க டிசிடிஓக்கு. ஏன்னா மற்ற குரூப் 2 போஸ்ட்டை விட இந்த கமர்ஷியல் டேக்ஸ் குரூப் 2 போஸ்ட்ல ஒரு இது என்னன்னா இங்க சீக்கிரம் ப்ரொமோஷன் வரும். குரூப் 2ல ஒருத்தர் போறாரு அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்ல குரூப் 1 வந்துடும். பட் மற்ற டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை தடுக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லி இவங்க செய்யறாங்களா? அதான் எங்களுக்கு அதிகமாக ப்ரமோஷன் வரக்கூடிய இடம் வந்து டிசிடிஓ போஸ்ட்டுக்கு அதிக ப்ரமோஷன் கண்டிப்பா வரும். நான் வந்து இப்போ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ் அதாவது 1978 இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 ஒரு 45 வருஷம் ஆச்சு, 55 வருஷம் ஆச்சு. இதுல வந்து இருந்த டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்த்த அனைத்து அலுவலர்கள், அனைத்து சேர்மன், அனைத்து மெம்பர், அனைத்து செக்ரட்டரி, அனைத்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன நினைச்சிட்டு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றீங்க? நோட்டிபிகேஷனை படிச்சு பாப்பீங்களா? உங்களை நம்பி எக்ஸாம் எழுதுனா நாளைக்கு ஆன்சர் ஷீட்டை படிச்சு பார்த்து நீங்க திருத்துறீங்களா? நான் சும்மா கொடுக்குறீங்களா? எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. இல்லை சார், இப்போ முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கே கோர்ட்டுக்கு போக வேண்டிய எல்லாமே வந்துருச்சு. இல்லை நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ நான் கோர்ட்டுக்கு போகணும்னு நான் சொல்றேன். மினிமம் ஏஜ் 18 போட்டிருக்கிறாங்க சார். குரூப் 2க்கு என்ன குவாலிஃபிகேஷன்? டிகிரி குவாலிஃபிகேஷன். ஆமாம். எந்த நாட்டில் உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி 18 வயசுல டிகிரி முடிக்க முடியும்? எங்கேயாவது நடக்குமா? தமிழ்நாட்டில் வயசு ஆகிடும். குறைஞ்சது 21 வயசு ஆகும். பிறகு 18 வயசு உள்ளவன் குரூப் 2 அப்ளை பண்ணலான்னு நீ தான் சொல்ற நோட்டிபிகேஷன்ல. இன்னொரு பக்கத்துல என்ன சொல்ற? ஃபைனல் செமஸ்டர் படிச்சா எழுதக்கூடாதுங்கிற நீ என்னதான் சொல்ல வர? இதை விட ஒரு பெரிய குடும்பம் தெரியுமா? அந்த ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆமா, பிசி பேக்வர்ட் கிளாஸ் நான் வந்து 483 மார்க் அப்படின்னு வரும். ஆமா, பிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. பிசி தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? இவங்க ரிசல்ட்ல எடுத்து பாருங்க. இதை விட கேவலம் டிஎன்பிஎஸ்சி கலைக்கிறதுக்கு வேற காரணமே வேண்டாம். நான் சொல்றேன், இவங்க கிமுன்னு போடுறாங்க. கிமுவா? ஆமா. என்ன சார், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அவ்வளவு நான் காமிக்கிறேன். என்னன்னா இந்த ரிசல்ட் எடுத்து பார்த்தா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசின்னு இருக்கு, தமிழ்ல கிமுன்னு இருக்கு. ஏன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க.
மண்டையில அறிவு வேண்டாம் கொஞ்சமாவது, நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல இதை விட பிசிஏ வந்து இப்படி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, கீமோன்னு பண்ணிட்டாங்க. இல்ல இப்போ என்னன்னா, நீங்க வண்டலூர்ல வந்து அது பேர் என்ன பூங்கா இருக்கு, ஆமா, அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஜுவாலஜிக்கல் பார்க் பூங்கான்னு தான் சொல்லுவாங்க, உயிரியல் பூங்கான்னு சொல்லுவாங்க. நீங்க போர்டு பாத்தீங்கன்னு தெரியல, அண்ணா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர்னு இருக்கும். இங்கிலீஷ்ல என்னது? ஜுவாலஜிக்கல் பார்க். உயிரியல் சுவாலஜியா? உயிரியல்னா பயாலஜி. இது கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியல. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நோட்டிபிகேஷன் இவ்வளவு குழப்பம் இருக்குன்னா கொஸ்டின் பேப்பர்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு போல டிரான்ஸ்லேஷன்ல. கண்டிப்பா இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. இப்போ ரீசெண்டா வந்து குரூப் 2 எக்ஸாம், எது இப்போ ரீசெண்ட் என்ன எக்ஸாம் ரிசல்ட் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க குரூப் 4க்கு. ஓகே, குரூப் 4க்கு உலகத்துக்கே தெரியும் ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாதுன்ட்டு. ஆமா, ஜெனரல் தமிழும் ஜெனரல் நாலேஜ் தான், இங்கிலீஷ் கிடையாது. சரி, ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு மட்டும் என்னன்னா இங்கிலீஷ் போட்டுக்கலாமாமா. நம்ம கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க எவ்வளவு அறிவாளிகள் பாருங்க. ஒருத்தர் பிசிக்கலி சேலஞ்சா இருந்தா அவருக்கு இங்கிலீஷ் எழுதிக்கலாம், தமிழ்ல இருந்து அவருக்கு எக்ஸம்ஷன். ஒருத்தர் பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் பெரிய பணக்காரரா இருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பையன் பிசிக்கலி சேலஞ்சா இருந்தா அவங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க, வீட்டிலேயே வச்சு கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஒரு லோ கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க அவங்க பசங்க பிசிக்கலி சேலஞ்சா இருந்தாங்கன்னா அவங்கள படிக்கிறதுக்குள்ள வெளில அனுப்புவாங்க. லோ கிளாஸ் மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் படிப்பாங்களா இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்களா? தமிழ் மீடியம் தான் படிப்பாங்க. அப்போ பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவனை, அந்த பிசிக்கலி சேலஞ்சர் அப்படிங்கிறத மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்து தமிழ் படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? குரூப் 2 தான் நடந்துச்சு. மாற்றுத்திறனாளிகள் இங்கிலீஷ் எழுதணும், நல்ல மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் எழுதணும், ஜெனரல் தமிழ் எழுதணும். 20 லட்சம் பேர் வந்து கோர்ட்டுக்கு போனாங்களே சார், இங்கிலீஷ்க்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு நளினி சிதம்பரம் அவர்கள் தான் வந்து பொது தமிழில் 100 கேள்வி, பொது அறிவில் 100 கேள்வி, இதுதான் பேட்டர்ன். ஆமா, டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன். பொது இங்கிலீஷ் அது வந்து பிசிக்கலி சேலஞ்ச் மட்டும் எழுதலாம். ஓகே, பொது தமிழுக்கு பதிலாக. ஆமா, அதுவே தப்பு. அவங்க தமிழ் மீடியம் படிச்சாலும் அவங்க அது ஒன்று அது அப்போ என்ன பண்ண ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலி சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நார்மலாக ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க போய் சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு தமிழ் அண்ட் பொது அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலி சேலஞ்சு, அப்புறம் நீங்க வந்து தமிழ் எழுதிருக்க மாட்டீங்க, இங்கிலீஷ் தான் எழுதிருப்பீங்க. நான் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பையன், அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்? தமிழ் எழுதியிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தமிழ்லையும் ஜெனரல் இருக்கக்கூடிய ஆன்சரை கிளிக் பண்ணி அதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இது எனக்கு உண்டானது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்கிலீஷில் போய் சேலஞ்ச் பண்ணுவீங்க. அதான் உங்களுக்கு உண்டானது. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி, நான் நார்மலாக எழுதின ஒரு பையன் தமிழ் அண்ட் ஜெனரல் நாலேஜில் போய் நான் சேலஞ்ச் பண்ணலாம், இங்கிலீஷை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இங்கிலீஷ்லையும் என் பேர் வருது, நான் எழுதியிருக்கேன்னு வருது, இங்கிலீஷ்லேயும் ரிஜிஸ்டர் நம்பர் வருது ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணும் பொழுது. அப்போது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் படி நான் 300 கொஸ்டின் ஆன்சர் எழுதியிருக்கிறேன், தமிழ் எழுதியிருக்கிறேன், இங்கிலீஷ் எழுதியிருக்கிறேன், பொது அறிவு எழுதியிருக்கிறேன். ஒருத்தர் எப்படி எழுத முடியும்? ஒன்று தமிழ் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ் எழுத முடியும். அந்த அளவுக்கு லெத்தாரிச்சிக்கா நீங்க வேலை பார்க்கறதுக்கு வேலை பார்க்காம உங்களை நம்பி எப்படி ரிசல்ட் வந்து நம்புறது? நம்பகத்தன்மை எங்க இருக்கு? சமூக நீதி கிடையாது, உயர் ஜாதியினருக்கு நீங்க செலவுகள் கொடுக்குறீங்க, விதவைகளை வந்து பாத்தீங்கன்னா தெருவில் விட்டுட்டீங்க, எதுவுமே கிடையாது. கொஸ்டின் பேப்பர்ல 1008 மிஸ்டேக்கு. அதுக்கு நீங்க பேசாம என்ன திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டா வாங்கிட்டு வந்தா வெளியில பூட்டி போட்டு போயிடலாமே. இவ்வளவு லெத்தார்ஜிக்கா இருக்காங்களா சார்? ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். சேர்மன் போட்டா அது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? இத்தனை மெம்பர் இருந்தும் இத்தனை செக்ரட்டரி இருந்து பெரிய வராத ஒரு மாற்றம் சேர்மன் போட்டா ஒருத்தருமா? சேர்மன் போட்டாங்கன்னா நல்ல அறிவாளியா ஒருத்தர் போடும். நோட்டிஃபிகேஷனாக கொடு, நான் வாசித்து பார்க்குறேன், ஓகே இதில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒருத்தரை சேர்மனாக போடணும். அதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி முழுவதுமாக சீரமைக்கப்பட வேண்டும். கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணணும் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. கேள்விகள் வந்து ரொம்ப பதில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். வலம்புரி இதற்கு எதிர்ச்சொல் என்னது? இடம்புரி. மற்ற 3 ஆன்சர் வேணும்ல, 3 ஆன்சர் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. பானிபூரி. வலம்புரிக்கு எதிர்ச்சொல் இடம்புரி, பானிபூரி. இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள். அதனால இந்த யூபிஎஸ்சினா எக்ஸாம் நடத்துறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க சிஸ்டமேட்டிக்கா நடத்துறாங்க சார். போன வாரம் யூபிஎஸ்சி பிலிமினரி எக்ஸாம், இந்த வாரம் ரிசல்ட் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸாம் நடத்தி மெயின்ஸ் நடத்தி ரிசல்ட் போட்டுடுறாங்க. பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ ஒரே வருஷம். எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக செலக்ட் ஆனாரு. அவர் வந்து பிலிம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு, மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு, அப்புறம் இன்டர்வியூ எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குரூப் 4 ரிசல்ட் வருது. டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் 4 ரிசல்ட் வருது. இதை விட அவமானம் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையில்லை. இல்லை இது அதாவது நான் என்ன கேட்குறேன், நீங்க வந்து இன்னும் அந்த ஒரு கிறக்க நிலையில தான் இருக்கிறீங்களா? அதுல இருந்து நீங்க எப்ப வெளியில வர போறீங்க?
18 வயசை யாரும் டிகிரி முடிக்க முடியாது. ஆனா 18 வயசு முடிஞ்சா நீ எக்ஸாம் எழுதலாம்னு நீ சொல்ற. இது எந்த ஊர்ல நடக்குது? 1978 எம்ஜிஆர் அவர்கள் 10+2+3ங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாரு. டிகிரி அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 18 வயசுல டிகிரி முடிச்சா எக்ஸாம் எழுதலாம்னா அந்த ஒரு டேபிளர் காலம் கூட இது வரைக்கும் வேலை பார்த்தவங்க கண்ணில் படல. ஸோ அதனால வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தவில்லை. டிஎன்பிஎஸ்சி திருந்தணும் அப்படின்னா முதல்ல வந்து அறிவார்ந்த சான்றோர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வேலைக்கு அமர வேண்டும். ஓகே, சும்மா வந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத ஆட்களாக வந்து உட்காந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களுடைய இந்த லட்சணத்தை வந்து யூபியில் இருக்கிறவன் பார்த்தா காரி துப்புவான மாட்டானா? நம்ம தான் அவனை காரி துப்புறான் நம்ம நினச்சிருந்தா அவன் நம்மளை காரி துப்புவான். ஏன்னா 18 வயசுல எந்த ஊரில் டிகிரி முடிப்பாங்க? நீங்கள் என்ன மினிமம் ஏஜ் 18 போட்டிருக்கிறீங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணணும். மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ நாள் வச்சுட்டு போட்டோம். திறமை இருக்கிறவன் எந்த வயசுல படிச்சுட்டு வேலைக்கு போகிறான். இதில் இருக்கு. ஓகே, கடந்த காலங்களில் வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டே கிடையாதா சார்? ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. 2 முறை கொரோனாவுக்கு நான் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே 39. ஆமா, இந்த டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர்ங்கிற போஸ்ட் ஆஃப்டர் கொரோனா ஒரே ஒரு குரூப் நீங்க கடைப்பிடிக்கிறீங்க. அந்த குரூப் 2 போஸ்ட்ல டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர்ங்கிற போஸ்ட் இல்ல. அப்ப இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணிக்கணும்? அதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கொடுக்கலையா? குறைச்சிருக்கீங்க. மற்ற எல்லா போஸ்ட்டும் 39 அப்படின்னா இது 37. அதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? ஸோ யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து இதை தூண்டி விடுறாங்களா? ஓகே, ஒரு லாபி வேலை பார்க்குதாங்க. ஆமா, இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் செக்ரட்டரி எஸ்ஐ எக்ஸாம் 30-32 மாத்தினாங்க கொரோனாக்கு அப்புறம். அவங்க ஒன்றும் குறைக்கலையே, அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஒரு ஆர்மி மேன் இருக்கிறாரு, அவர் வராரு. எத்தனையோ ஆர்மி மேன் வந்து அங்கேருந்து வேலைக்கு வந்து எங்கள் எக்ஸாம் எழுதி தான் போகிறாங்க. அவங்களை நீங்கள் தடுக்கல, விதவைகள் தடுக்கிறீங்க. அப்படி விதவைகள் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம்? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரிலாக்ஸேஷன் இல்லை. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடையாது. விதவைகளுக்கு நீங்கள் ஏஜ் லிமிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்குப்படி 37 வயசுக்குள்ள விதவையாக இருந்தால் தான் அரசு வேலை. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஏன்னா அவனுக்கு பென்ஷன் வருது, ப்ளஸ் இது ஒரு வேலை பார்க்கறாரு. அவங்க வந்து ரொம்ப டிப்ரிவ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கணும் விடோவுக்கு. கண்டிப்பாக கொடுக்கணும் சார். ஸோ அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய சில இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா அதெல்லாம் ரெண்டாவது. பட் டிஎன்பிஎஸ்சி இதுக்கப்புறமா அது தெரிஞ்சதுன்னா தயவு செய்து மாற்றணும். உங்கள் நோட்டிஃபிகேஷனை மாற்றுங்க. ஓகே சார். இதுக்கப்புறமா எதுவும் தெரியாமல் நான் அப்படியே எக்ஸாம் நடத்துவேன் அப்படின்னா இது என்னைக்கா ஒரு நாள் எவனா வந்து மண்டல போட்டுனா சரிபட்டு வருவீங்க. அவ்வளோ சார், ரொம்ப நன்றி சார். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் தொடர்பாக ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அதை போய் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. கேட்க வேண்டிய காதுகளுக்கு இது போய் சேரட்டும். கடந்த காலங்களில் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜ் லிமிட்டே கிடையாது. இந்த வருஷம் ஒரு ஏஜ் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. 39ங்கிறத வந்து ஒரு அப்பர் ஹேண்டாக வச்சிருக்காங்க. கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸாம் நடத்தணும். குறிப்பாக விதவைகளுக்கும் ஏஜ் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. அது கூடவே கூடாது அப்படின்னு வந்து மக்களுடைய குரலாக ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி மக்கள் நன்றி. நன்றி சார்.